கொடியவன் பிறவனின் கொடுமை தாழாமல் மக்கள் தவித்தார். இறை தூதர் மூசா தலைமையில் விடுதலையை தேடினார். இரவு நேரத்தில் இருளை துணை கொண்டு புறப்பட்டார். விடிந்த வேளையில் மாபெரும் செங்கடல் முன்னே நின்றது. பின்னால் பிறவனின் படை திரண்டு வந்து சூழ்ந்தது. முன்னால் பொங்கி எழும் கடல் அலைகள் தடுத்தது. அகப்பட்டு கொண்டோம் என மக்கள் அஞ்சி நடுங்கினர். நிச்சயமாக என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்றார் மூசா. படைத்தவன் கட்டளைப்படி தன் கைத்தடியை ஓங்கினார். அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. கடல் இரண்டாகப் பிளந்தது. உயர்ந்த மலைகளைப் போல அலைகள் வழிவிட்டன. உலர்ந்த தரை வழியாக மக்கள் விரைந்து நடந்தார். இறைவனின் அற்புதத்தை எண்ணி மக்கள் வியந்தனர். அச்சமின்றி மறுபுறம் வந்து சேர்ந்தனர். தொடர்ந்து வந்த பிறவன் கடலின் நடுவே வந்தான். விதியின் ஆணைப்படி கல்லறைகள் மீண்டும் இணைந்தன. ஆணவம் கொண்ட மன்னன் நாள்கடலில் மறைந்தான். அடக்குமுறைக்கு எதிராக சத்தியம் வெற்றி பெற்றது. பயமும் பதற்றமும் சூழும் போது இறைவனை நம்பினார். செங்கடலும் வழிவிடும் என்பதற்கு இதுவே சாட்சி. எத்தகைய சோதனையிலும் இறைவனின் உதவி வரும். உறுதியான நம்பிக்கை கொண்டோர்க்கு தோல்வி என்பதே இல்லை. மூசா நபியின் வரலாறு நமக்கு இதையே உனக்கு இதையே. இறைவன் வகுத்த பாதையே நேரிய வெற்றி பாதையாகும்.